சார், சிபி ராதாகிருஷ்ணன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு சார். இது இந்த துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது. பிஜேபி செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளுக்கு பின்னால், ஒவ்வொரு அறிவிப்புகளுக்கும் பின்னால் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். இந்த அறிவிப்புக்கு பின்னால் எதுவும் பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லாமல் இருப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிறீங்களா? முழுசாக இருக்குது. சரி, இப்போ இங்கே நாங்கள் 4 பேர் பேசுகிறோம். அதில் 3 பேர் வாதம் இல்லை. அண்ணன் ராமசுப்பருடைய வாதம் தான் வாதம். அவர் அங்கே இருந்தவர், அவரோட பழகுனவர். அவரே சொல்லிட்டார் அவர் நல்லவர், அவர் தங்க ஊசி அல்ல, தங்க ஊசியை தான் குத்திக்க முடியாது, அவரே கேட்டுட்டார். 16 வயசுலேருந்தே அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகா பயிற்சி பெற்று முறையாக வளம் வந்தவர். ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை அப்படி பாஜகலாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒப்புதல் இல்லை. ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை அப்படியே தீக்கொழுப்பி அப்பளுக்கு இல்லாமல் வச்சுருக்காரு. அவ்வளோதான் சார். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற அதே இடத்துல எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு அவர் இங்கே உட்காந்துருக்காரு. இருக்கலாம், என்னோட உட்காந்துருக்கலாம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? சரி, அப்படி இல்லை. ஏன்னா அவர் திராவிடத்தை தமிழ்நாட்டுக்கு செய்வாரா, அது செய்வார், சமூக நீதி நிலைநாட்டுவாரான்னா சகோதரர் ராஜா கேட்டார். அவர் ஒரு சனாதினி, அவரால் எப்படி முடியும்? அது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதே தவறு. அவரை அவராகத்தான் நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். வழியே அவரை நீங்கள் அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரான்னு சொன்னாக்கா எப்படி முடியும்? அவர் திராவிடம் வேண்டாம், திராவிட மாடல் வேண்டாம், தமிழினம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி போய் அவர் ராஜ்யசபாலே உட்கார போகிறார். எதிர்த்த போட்டி போடக்கூடியவர் நிச்சயமாக ஒரு நல்ல சிறந்த நீதிமானாக, சமநிலையை சமூக நீதியை நினைத்துக்கூடாக இருக்கிறார். இப்போ நம்ம இதே நிலையில் திமுகவுக்கு தர்ம சம்பளமானு கேட்கக்கூடிய கேள்வியை இவர் நாயுடுவுக்கு தர்ம சங்கடமா? தெலுங்கானாவும் ஆந்திராவும் 2 மாநிலத்தையும் சேர்ந்தவர் தானே அவர். அங்கே அவர்கள் அந்த மாதிரி ஓட்டு போடுவார்களான்னு கேட்கணும். ஏன்னா அவர் அந்த மண்ணுக்காரர் இல்லையா? அப்போ பிரச்சனை வரும். இருக்கிற பிரச்சனையே 37 தான் நிற்கிது. 37 18 கழிஞ்சாவே இங்கே ஆபத்து ஆகிடும். ஸோ நாயுடு ஆதரிப்பாரா தன் மண்ணின் மைந்தரை? ஆந்திராக்காரர்கள் ஆதரிப்பார்களா? இதை யோசிக்கணும்ல. திமுக பொறுத்தவரை கொள்கையில் டெட் அகேன்ஸ்ட், அதனால ஆதரிக்க மாட்டாங்க. முடியாது, கலைஞ்சிரும், கனவே கலைஞ்சிரும், வாய்ப்பே கிடையாது, சிந்தனைக்கே வராது. ஓகே, அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல சார், அதான் சார் உண்மை. நான் சொல்ல யதார்த்தம், அதான் என்னுடைய கருத்து இல்லை. இது யதார்த்தமான கருத்து. முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த வெங்கட்ராமன் துணை ஜனாதிபதிக்கு போட்டு இந்த ஓட்டு சார் போட்டால் யாருக்கு போட்டாங்கன்ட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கூட பாருங்கள், சங்கரன் கோயில் எலெக்ஷன் நடந்தது திரும்ப இன்னைக்கு. அந்த நகரமன்ற தலைவர் அதுக்கு திடீர்னு பார்த்தா அதிமுக காரங்கெல்லாம் திமுகவுக்கு போட்டாங்க. அதாச்சும் கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருந்தது வெளியில் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இதுலலாம், இந்த எலெக்ஷன்லலாம் திமுக காரங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போடலை அப்படிங்கிறது யாரு கண்டுபிடிக்க போறது? அவங்க மாத்தி போனாலும் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. துணை ஜனாதிபதி சொல்றேன், 1 வாக்கு 2 வாக்கு நடந்திருக்கு. ஆமா, நம்ம நடக்காம இல்ல. ஆமா, நடக்காம இல்ல. அவர் பிறகு நம்ம உள்துறை அமைச்சர் போட்டோவை போட்டு இவர்கிட்ட பேசினான்னு கூட காமிச்சாங்க ஒரு தேர்தலில். அது நடந்துச்சு, ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்காம இல்லை. அவங்க காசை கொடுத்து எதையும் வாங்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள். நம்ம கிட்ட காசு கிடையாதுங்க, அந்த மாதிரி முடியாது. ஆகையினால இப்ப பிரச்சனை என்னன்னா, மறைமுக வாக்குங்கிறதுனால நாயுடு கூட மாற்றி போடலாம். அவர் குரூப் கூட இதே மாதிரி மாற்றி போடலாம், வாய்ப்பு இருக்கு. செல்வத்துக்கு சிரிப்பை பாருங்க. ஏன்னா ரொம்ப வேண்டி அறிமுகமானவர் இப்படி சொல்லிட்டு போறாரு, ஏதாவது கொளுத்தி போட்டு போறான் அந்த ஆளுட்டு. அதனால தன்னை ராதாகிருஷ்ணன் தன்னை நடுநிலையாளர் என்றோ அல்லது தான் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றோ எந்த காலத்திலும் தன்னை முன்னிறுத்தவர் கிடையாது. சரி, அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்ணியமாக பார்க்கக்கூடியதான், அது நான் மறுத்து பேசலை. ஆனால் அதே நேரத்தில் அவர் தன்னை சிறந்த சனாதனிவாதியாகவும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தவாதியாகவும் தான் இதுவரை அவர் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார் ஒழிய எந்தைக்குமே நான் பொதுமக்களுக்கு பொதுவானவன், எல்லா மக்களுக்கும் சரிசமமானவன், கீழ்நிலையிலெல்லாம் இல்லைன்னா அவர் எந்த காலத்தையும் பேசுனது அவர் பேசவும் மாட்டார். ஓகே சார், தேர்தல் அரசியல் அப்படின்ட்டு வரும்போது அவர்கிட்ட தூத்துக்குடி செல்லம்கிட்ட கேட்டதான், இவர்கள் எல்லா ஆயுதங்களையும் பிரயோகப்படுத்துகிறார்கள். நீங்கள் 2024 தேர்தலுக்கு முன்பாக கச்சத்தீவு தொடர்பாக திரு அண்ணாமலை
ஆர்டிஐயில் வாங்கி வெளியிட்டதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நியூஸ் கேரி பண்ணுறாங்க. நீங்கள் அதை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஷேர் பண்ணுறார். இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்று பேட்டி கொடுக்கிறார். சரிங்களா? ஏதோ ஒரு பிம்பத்தை அவர்கள் அந்த தேர்தல் காலத்தில் எதிர்க்கட்சிகள் மீது உருவாக்கி அதில் கணிசமாகவோ அல்லது ஒரு சில ஓட்டுகளையோ குறைக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அது தப்பும் கிடையாது, அது நியாயம்தான். சரியா? அது எப்படி சார் நியாயமா? இல்ல அது நியாயம்னு சொல்லுது சார். நீ அரசியலுக்காக இல்ல சார், நாகரிகத்தை ஒரு தவறை முன்னிறுத்துவது நியாயம் என்று சொன்னால் அர்த்த சாஸ்திரம் அப்படிதான் சார் சொல்லுது. அதுதானே எழுதி வச்சிருக்காங்க. ஐயா நீங்க வேணாம்னு சொல்லலாம், நாடாளுமன்றத்துல அதுதானே வச்சிருக்காங்க. நீங்க குடுமி கட்டிய சாணக்கியருடைய படம் அங்க இருக்கா இல்லையா? அது எத்தனை நாள் இன்னைக்கு இருக்கா இல்லையா? அவங்களுக்கு சரி ஆரம்பிச்சிருச்சு, பீகார்ல சரி ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். புதிய மண்டபத்தில் அது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. சரி, அத நீக்கலாம்ல, எடுக்கிறதுக்கு வழி இருக்குல்ல, அது எடுங்க, மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது நிரந்தரமா? அது நிரந்தரமா? எனக்கு தெரியாது. அந்த பதிலுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அது எனக்கு தெரியாது. அது நிரந்தரம் அல்ல. அது நிரந்தரமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது காலம் தீர்மானிக்க போகிறது. சார், இந்த விவகாரத்தை இவர்கள் தேர்தல் காலத்தின் போது பயன்படுத்தினால் எந்த பாதிப்பும், சிறு சேதாரம் கூட திமுகவுக்கோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ இருக்காதா சார்? தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டாங்க. வேற ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரே இந்தியா ஒரே நாடுன்னு சொல்றவங்க இப்போ சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்கு மட்டும் தமிழன் ஏன் வர்றாங்க? ஓகே, தமிழ் மொழி இருக்கக்கூடாது, ஒன்றிய அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் தமிழ் மொழி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுல வந்து அதை தூக்கி போட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்கல, ஒதுக்கி போட்டாங்க. சார், 3 மொழி கொள்கையில என்ன சொல்லுங்க சார்? பட்டியல் மொழி கட்டாயம், கல்வி திட்டத்துல தமிழ் கட்டாயம். கட்டாயம் இல்ல, நீங்க தமிழ் ஆசிரியர் நியமனம் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாட்டுல பண்ணுங்க. எல்லா பள்ளிகளிலும் தமிழாசிரியர் இருக்காங்களா சார்? தமிழ்நாட்டுக்குள்ள கல்வி நிதியை கொடுத்தீங்களா இன்னை வரைக்கும்? என்ன சார் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வி நிதியை கொடுத்தீங்களா? இது வரைக்கும் ஆசிரியர் நியமனம் இல்ல, தமிழாசிரியர் நியமனம் இல்ல. நீங்க பேசுறீங்க தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி 2000 கோடி கொடுத்தாங்களா? கொடுக்கலங்கிறதுக்கு இந்த சிபி ராதாகிருஷ்ணன் பரிந்துரை பண்ணாரா? சார், ஏழை மக்களுடைய அடிப்படை கல்வி இது வந்து பணம் கட்டல 515 கோடி ரூபாய் வரலன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கான நிதி. அது ஏதோ சென்னையில் சிபிஎஸ்இ பள்ளியோ கேந்திரா வித்யாலயமோ அல்லது வந்து பால வித்யா மந்திரோ அல்லது அடிப்படை மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கான நிதி 2700 கோடி. வழக்கு போட்டு நிற்கிது. கேவலம். ஒரு ஒன்றிய அரசிட்ட மாநில அரசு தனக்கு சேர வேண்டிய பணத்தை பெறுவதற்காக வழக்கு போட வேண்டும் சொன்னால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இதுல வந்து யாராவது தலையிட்டு பேசியிருக்காங்களா? பாஜக காரர்களோ ஆர்எஸ்எஸ் காரர்களோ தவறு, மோடி செய்வது தவறு, அமித்ஷா செய்வது தவறு, ஆர்எஸ்எஸ் செய்வது தவறு, பாரதிய ஜனதா செய்வது தவறு, ஒரு இன மக்களை ஒடுக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பார்களா? அப்ப என்ன சார் உங்களுக்கு தகுதி இருக்குது பேசுறதுக்கு? தமிழ்நாட்டு மக்களை ஓட்டு வேணுமா? தமிழரா? எப்படி? எல்லா இடத்துலையும் திருடன் இருப்பான், எல்லா இடத்துலையும் மோசமானவன் இருப்பான், எல்லா இடத்துலையும் நல்லவன் இருப்பான். அப்படிதான் எடுத்துக்க முடியுமா ஒழிஞ்சு இதுல தமிழ்நாட்டுக்காரன்னு சொன்னால் எடுத்துக்க முடியுமா? சொல்லுங்க. அவர் நாளைக்கு இப்போ சொல்லுங்க, நான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற நிதியை நான் ராஜ்யசபா நாளைக்கு வந்த பிறகு நான் பரிந்துரை செய்கிறேன், கொடுப்பதற்கான நான் தீர்மானத்தை கொண்டு வருகிறேன். அதனால சொல்ல முடியுமா சிபிஆரால? வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுக்கு நீங்க பேச முடியும்? வாய்ப்பு இல்லை என்று யோசிக்காமல் சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. சார், அவரால முடியாது சார். அவர் எப்படி பண்ண முடியும் சார்? தீர்மானத்தை கொண்டு வர முடியும், ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும். நான் ராஜ்யசபால தான் சொல்றேன். ஒரிசா சட்டமன்ற தேர்தல்ல தமிழர்கள் கோயில் சாவியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு உள்துறை அமைச்சர். ஏங்க ஏங்க அங்க ஒரு தமிழன் உங்களை ஆளுவதான்னு கேள்வி கேட்கிறாங்க. ஒரிசால பிரதமர் சொன்னாரு. எங்க சார் தமிழர் அன்னைக்கு போச்சு? அன்னைக்கு இந்த அண்ணன் எங்க போச்சு? செல்வன் அன்னைக்கு கத்தி இருக்கணும்ல. என்ன பிரதமர் அவர்களை தமிழனை இழிவுபடுத்தி விட்டீர்கள்னு இவர் பேசி இருக்கணும்ல. சிபிஆர் கத்தி இருக்கணும்ல. ஒரு அக்கறை இருந்தா என்னன்னா பேசுறீங்க? ஒரிசால போய் தமிழனை இழிவுபடுத்துறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க. பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு.
சார் அமைச்சர் என்ன சார் தமிழனுக்கு அசிங்கப்பட்டிருக்கு, தமிழனை அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இல்ல அது செல்வன் மேல தப்பு இல்ல. தூத்துக்குடி பதிப்புல அந்த செய்தி போடல. ஓகே, இருக்கலாம். ஓகே. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். சுதர்சன் ரெட்டி ஒரு நல்ல பண்பாளர், நல்ல நீதிமான், சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் பாடுபட்டவர். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை தோக்கடித்தார் என்ற பழி ஒரு தமிழனுக்கு வரக்கூடாது, அதனால பாஜகவுக்கும் வரக்கூடாது, RSSக்கு வரக்கூடாது. அதனால் அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும். இவர் தன்னை பிறப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நிலையான ஜெயிக்குவதற்கான வாய்ப்பை கொடுக்கணும் வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.